ஷாலோம் 7 days சேலஞ்சுடைய 3வது நாளுக்கு உங்களை ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்தி வரவேற்கிறோம். நேற்றைய தினத்தில் ரொம்ப பேர் பங்கெடுத்தீங்க, அதுக்காக சந்தோஷப்படுறோம். இந்த நாளில் வித்தியாசமான ஒரு காரியத்துக்காக ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்ல போகிறோம். கர்த்தர் நம்ம கொடுத்த குடும்பத்துக்காகவும் உறவுகளுக்காகவும் நம்ம ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம். பல நேரத்தில் குடும்பத்தை பற்றியும் உறவுகளை பற்றியும் நம்ம குறை சொல்கிறோம். சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு சொந்தக்காரங்களே பிடிக்காது, நான் எந்த சொந்தக்காரங்க வீட்டுக்கும் போகிறதில்ல, எதிரியை கூட நம்பிடலாம், ஆனால் சொந்தக்காரங்களை மட்டும் நம்பக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் சொந்தக்காரங்க ஆண்டவர் நம்ம கொடுத்த ஒரு கிஃப்ட். ஒரு சிலர் செய்கிற தவறுக்காக எல்லாரையும் நம்ம வெறுத்துடக்கூடாது. ஆகவே இந்த நாளில் ஆண்டவர் நம்ம கொடுத்த உறவுகளுக்காகவும் சொந்தங்களுக்காகவும் அப்பாவுக்கு நன்றி சொல்லலாமா? முதல்ல ஆண்டவர் நம்ம கொடுத்த அப்பா அம்மாவுக்காக நம்ம நன்றி சொல்ல போகிறோம். சில நேரத்தில் அப்பா அம்மா நல்லவங்களாக இருக்கலாம், சில நேரத்தில் அப்பா அம்மா நமக்கு தீமை செஞ்சுருக்கலாம். எப்படி இருந்தாலும் இந்த பூமிக்கு நம்ம வர்றதுக்கு ஆண்டவர் அவங்கள ஒரு கருவியாக பயன்படுத்தி இருக்கிறார். அதனால் கண்ண மூடி அப்பாவுக்கு நன்றி சொல்லலாமா? ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்த தாய் தகப்பனுக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். அப்பா, ஒரு தாயை போல் உங்களை தேற்றுவேன், ஒரு தகப்பனை போல் உங்களை சுமப்பேன்னு சொன்னீங்க. நீங்கள் இந்த பூமியில் எங்களுக்கு கொடுத்த அப்பா அம்மாவுக்காக உங்களுக்கு மனசார நன்றி சொல்கிறோம். அவங்க மூலமாக என்ன இந்த உலகத்துக்கு நீங்கள் கொண்டு வந்தீங்க, எனக்கு உயிர் கொடுத்தீங்க, ஒவ்வொரு நாளும் பலன் கொடுக்குறீங்க. நீங்கள் என்னை நடத்தி வர பாதைகளுக்காக மனசார நன்றி சொல்கிறேன்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. ரெண்டாவது, நம்முடைய நெருங்கிய சொந்தங்களுக்காக அப்பாவுக்கு நம்ம நன்றி சொல்ல போகிறோம். கணவனுக்காக, மனைவிக்காக, பிள்ளைகளுக்காக, கூட பிறந்த அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிக்காக அப்பாவுக்கு நன்றி சொல்லலாமா? நல்ல ஆண்டவரே, நீங்கள் எங்களுக்கு கொடுத்த நெருங்கிய சொந்தங்களுக்காக நன்றி ஆண்டவரே. எங்களுக்கு கொடுத்த கணவருக்காக, மனைவிக்காக, பிள்ளைகளுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் கூட பிறந்த அண்ணனுக்காக, தம்பிக்காக, அக்காவுக்காக, தங்கைக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். இந்த உறவுகளெல்லாம் எங்களுக்கு கொடுத்து ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் அவங்க மூலமாக எங்களை ஆசீர்வதிக்கிறதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நீர் கொடுத்த இந்த சொந்தங்களுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி சொல்கிறோம். நன்றி 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 ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் 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 தகப்பனே. அடுத்து இரத்த சம்பந்தமான உறவுகளுக்காக நம்ம நன்றி சொல்ல போகிறோம். உறவுகள் ஆண்டவர் நம்ம கொடுக்கிற ஒரு கிஃப்ட். நம்ம அவங்கள சூஸ் பண்ண முடியாது, கர்த்தரே அவங்கள நம்ம கொடுத்துருக்கிறார். நம்முடைய தாத்தா, பாட்டி, அப்பா கூட பிறந்த பெரியப்பா, சித்தப்பா, பெரியம்மா, சித்தி, மாமா, அத்தை, இப்படிப்பட்டவங்களுக்காக நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். ஆண்டவரே, இந்த நாளில் எங்களுடைய இரத்த சம்பந்தமான உறவுகளுக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம்ப்பா. ஆண்டவரே, இந்த உறவுகளை நாங்கள் சூஸ் பண்ணல, நீங்களே எங்களுக்கு கொடுத்துருக்குறீங்க. சில நேரம் அவங்க மேலே எங்களுக்கு வருத்தம் இருந்தாலும் அதெல்லாம் மறந்து நீங்கள் கொடுத்த இந்த நல்ல உறவுகளுக்காக மனசார உமக்கு நன்றி சொல்கிறோம். இந்த உறவுகளோடு நல்ல ஐக்கியத்தை நீங்கள் எங்களுக்கு கொடுக்க போகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த உறவுகள் மூலமாக நீங்கள் எங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கும் நாங்கள் அவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க போகிறதுக்கும் உமக்கு நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மனதார உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி 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 ஆண்டவரே. அடுத்து, நண்பர்களுக்காக நம்ம அப்பாவுக்கு நன்றி சொல்ல போகிறோம். இந்த உலகத்தில் நண்பர்கள் ரொம்ப அவசியம். நம்ம மனசு விட்டு பேசுறதுக்கு, நம்ம மனசில் இருக்கிறதெல்லாம் சொல்கிறதுக்கு நமக்கு நண்பர்கள் தேவை. கர்த்தர் உங்களுக்கு நல்ல நண்பர்களை கொடுத்துருந்தாருன்னா கண்களை மூடி அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்கள். ஆண்டவரே, நீங்கள் கொடுத்த நல்ல நண்பர்களுக்காக நன்றி சொல்கிறப்பா. எங்கள் மனசில் இருக்கிற பாரங்கள், கவலைகள் எல்லாம் ஷேர் பண்ணுறதுக்கும், எங்கள் சந்தோஷத்தை ஷேர் பண்ணுறதுக்கும் நீங்கள் கொடுத்த நண்பர்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நல்ல நண்பர்கள் நாங்கள் தவறு செய்யும் பொழுது சுட்டி காண்பித்து எங்களை நல்வழிப்படுத்துறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இன்னும் வருகிற நாட்களில் இன்னும் நல்ல நண்பர்களை எங்களுக்கு நீங்கள் கொடுக்க போவதற்காக உமக்கு நன்றி. நீர் கொடுத்த எல்லா நண்பர்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நன்றி 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 ஆண்டவரே. அடுத்து, உங்கள் கூட படிக்கிறவங்க, உங்கள் கூட வேலை செய்கிறவங்க, உங்கள் கூட பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்காக நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? ஆண்டவரே, இந்த நாளில் என் கூட படிக்கிற சக மாணவர்களுக்காக உமக்கு நன்றி சொல்கிறேன். ஆண்டவரே, அவர்கள் எனக்கு நல்ல நண்பர்களாக நான் படிக்கிறதில் எனக்கு உதவி செய்வதற்காக உமக்கு நன்றி. அடுத்து, என் கூட வேலை செய்கிற சக ஊழியர்களுக்காக உமக்கு நன்றி சொல்கிறேன். ஆண்டவரே, அவங்களோடு இணைந்து வேலைகளை கற்றுக்கொள்ள, அவங்களோடு நட்பாக இருக்க நீங்கள் கொடுக்குற நல்ல வாய்ப்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்படியே என் கூட பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்காக உமக்கு நன்றி. அவர்களோடு இணைந்து பிஸ்னஸில் நான் இன்னும் முன்னேற நீங்கள் எனக்கு கிருபை கொடுக்க போவதற்காக நன்றி ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம எல்லாரும் அப்பாவுக்கு நன்றி சொல்வோம். நன்றி 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 ஆண்டவரே. நீர் கொடுத்த இப்படிப்பட்ட நல்ல நண்பர்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. அடுத்து, நம்மளை சுற்றி இருக்கிற மக்களுக்காக அப்பாவுக்கு நம்ம நன்றி சொல்வோம். நம்மளை சுற்றி மக்களே இல்லைன்னு யோசித்து பாருங்களேன். கொரோனா பீரியட்லலாம்
தனிமையாக இருக்கும்போது நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டோம். அதனால் ஆண்டவர் நம்ம கொடுத்துருக்கிற சமுதாயத்துக்காக நம்ம எல்லாரும் நன்றி சொல்லலாமா? ஆண்டவரே, எங்களை சுற்றி இருக்கிற மக்களுக்காக, எங்கள் நெய்பர்ஸ்க்காக, நாங்கள் இருக்கிற ஊரில் இருக்கிற எல்லா சமுதாய மக்களுக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, அவங்களோட நாங்கள் பேச பழக, எங்களுடைய நட்பை வெளிப்படுத்த கர்த்தர் கொடுத்த வாய்ப்புகளுக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். ஒவ்வொரு நாளும் நாங்கள் மீட் பண்ணுற கீரை விற்கிறவங்க, காய்கறி விற்கிறவங்க, ஆண்டவரே பால்காரங்க, மளிகைக்காரங்க, இப்படிப்பட்ட ஒவ்வொரு மக்களுக்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, அவங்கள எங்களுக்கு ஒரு பிளெஸ்ஸிங்காக நீங்கள் வச்சிருப்பதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். நன்றி 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 ஆண்டவரே. ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் துதிக்கிறோம் தகப்பனே. அடுத்து நம்முடைய ஆவிக்குரிய வழிகாட்டிகளுக்காக நம்ம எல்லாரும் அப்பாவுக்கு நன்றி சொல்வோம். நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்றதுக்காக நமக்கு நல்ல ஊழியர்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஊழியர்களுக்குமே அவங்கள வழி நடத்துகிற தலைவர்கள் தேவை. ஆகவே கண்களை மூடி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே, எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் எங்களை வழி காண்பிக்க, எங்களை வழி நடத்த நீங்கள் கொடுத்திருக்கிற நல்ல ஊழியர்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அவங்க மூலமாக நல்ல போதனைகளை கொடுத்து நாங்கள் இன்னும் உங்களை அறிந்து கொள்ள, உங்களுக்குள்ள வளர்றதுக்கு நீங்கள் கொடுத்த இப்படிப்பட்ட நல்ல ஊழியர்களுக்காக, தலைவர்களுக்காக மனதார உமக்கு நன்றி சொல்கிறோம். நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. அடுத்து ஆண்டவர் நம்ம கொடுத்திருக்கிற ஆவிக்குரிய சகோதர சகோதரிகளுக்காக அப்பாவுக்கு நன்றி சொல்வோம். சபையில் நல்ல பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஆண்டவர் நம்ம கொடுத்திருக்கிறாரு. அவங்க மூலமா நம்ம ஐக்கியத்திலும் தேவன் மேல இருக்கிற அன்பிலும் வளர்றதுக்கு கர்த்தர் நம்ம கிருபை கொடுக்கிறார். கண்களை மூடி அப்பாவுக்கு நன்றி சொல்வோம். ஆண்டவரே, நீர் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆவிக்குரிய சகோதர சகோதரிகளுக்காக நன்றி சொல்றோம். அவங்களோடு எங்களுக்கு நல்ல ஒரு ஐக்கியத்தை கொடுத்திருக்கிறீங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்றதுக்கு அவங்க எங்களுக்கு ஒரு ரோல் மாடலா, எங்களை உற்சாகப்படுத்துறவங்களா வச்சிருக்கிறீங்க. சபையில நீங்க கொடுத்திருக்கிற எல்லா பிரதர்ஸ்க்காக, சிஸ்டர்ஸ்க்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி சொல்கிறோம். நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே. உம்மை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. கடைசியா இதுவரைக்கும் நம்ம செய்யாத ஒரு விஷயத்தை செய்ய போறோம். அது என்னன்னு சொல்றீங்களா? நமக்கு இருக்கிற எதிரிகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்ல போறோம். அது எப்படி எதிரிகளுக்காக நன்றி சொல்லலாம் நீங்க நினைக்கலாம். எதிரிகள் இருக்கிறதுனால தான் லைஃப் சுவாரஸ்யமா இருக்குது. அது மாத்திரம் இல்லை, எதிரிகள் இருக்கும்பொழுது தான் அவங்களுக்கு முன்னாடி நம்ம வாழ்ந்து காமிக்கணும் அப்படின்ற உற்சாகம் நமக்குள்ள வருது. ஆகவே நாம யாரையும் எதிரியா நினைக்கிறது இல்லை, நம்மளை எதிரியா நினைச்சு நம்ம கூட பகையா இருக்கிறவங்களுக்காக அப்பாவுக்கு நன்றி சொல்லலாம். ஆண்டவரே, இந்த நாள்ல கூட எங்களை எதிரிகளா நினைக்கிற சகோதர சகோதரிகளுக்காக உமக்கு நன்றி சொல்றோம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே, அவங்கள நாங்க பார்க்கும் பொழுது அவங்களுக்கு முன்னாடி நாங்க சாட்சியா வாழணும், அவங்களுக்கு முன்னாடி கர்த்தருக்காக நாங்க வாழ்ந்து காமிக்கணும்ன்ற உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் நீங்க கொடுக்கறதுக்காக நன்றி ஆண்டவரே. நீங்க ஆண்டவரே கொடுத்த இப்படிப்பட்ட மனிதர்களுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி சொல்கிறோம். நன்றி 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 ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் 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 ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. இந்த நாள்ல கர்த்தர் நம்ம கொடுத்த குடும்பத்துக்காகவும் உறவுகளுக்காகவும் அப்பாவுக்கு நன்றி சொல்லியிருக்கிறோம். ஒருவேளை உங்களுக்கு யார் மேலேயாவது கசப்பு இருந்தா அவங்கள மன்னிச்சு அவங்களுக்காக ஒவ்வொரு நாளும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. விசேஷமா உங்களை யாரெல்லாம் எதிரியா நினைக்கிறாங்களோ அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. அவங்களுக்காக ஒவ்வொரு நாளும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நீங்க எந்த அளவு ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்றீங்களோ அந்த அளவு ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும், வெற்றி உள்ள ஒரு நாளா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்திருந்தா லைக் பண்ணுங்க. இது உங்களுக்கு எந்த விதத்துல பிரயோஜனமா இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. இது மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களை நிச்சயமா ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ அண்ட் காட் பிளஸ் யூ.